வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா, டிவிகே அரசு அமைஞ்சிருச்சுங்க தமிழ்நாட்டில். விஜய் தலைமையில் தமிழ்நாட்டில் அரசு நல்ல அரசு அமைஞ்சிருச்சுங்க. இப்போ என்னென்னா, டிவிகே உடைய அமைச்சர்களுக்கும் டிவிகே எம்எல்ஏக்களுக்கும் தொடர்ந்த ஒரு சிக்கல், தொடர்ந்த ஒரு ட்ரபிள்ஸ் வந்துக்கிட்டே இருக்குங்க. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோங்க. அவங்க அடியெடுத்து வைக்கிற இடமெல்லாம் வெறும் ட்ரகிள்ஸ், வெறும் தடங்களாக வருதுங்க. தடங்கள், ஒரு நிறைய பிரச்சனைகள்லாம் உருவாகிக்கிட்டே இருக்குங்க. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோங்க. அது என்னென்னா, இன்றைக்கி என்னென்னா, நம்ம மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் அவருடைய தலைமை ஆஃபீஸில், தமிழ்நாடு மின்சார வாரிய தலைமை ஆஃபீஸ்லேயே ஹார்ட் டிஸ்க் ஃபைல்கள்லாம் மாயமாயிருக்குங்க. என்னன்னு பாருங்கள், என்ன ஒரு இது பாருங்கள், அரசாங்கத்திலேயே ஆஃபீஸ்லேயே ஹார்ட் டிஸ்க்கு ஃபைல்கள்லாம் மாயமாயிருக்கு. இப்படி மாயமாயிருந்துச்சுன்னா எப்படி, இது என்ன ஒரு இதாக இருக்கும்? அரசாங்க கோப்புகளே காணாமல் போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறையில் பதிவு செஞ்சுருக்கிறாங்க. இது ஒரு பெருத்த ஒரு தடங்கல் மாதிரி இருக்குங்க. இதை முறையாக காவல்துறையில் புகார் கொடுத்துருக்குறாங்க. முறையாக விசாரணை செஞ்சு அந்த ஹார்ட் டிஸ்க் கண்டுபிடிக்கப்படும். அதில் முழுமையாக அதில் என்ன தவறு நடந்துச்சுங்கிறத பற்றி தெரிய வருங்க. அப்புறம் பார்த்தோம்னா, நம்ம வட சென்னையில் புளியந்தோப்பில் ஒரு உருது அரசு பள்ளி புதிய கட்டிட திறப்பு விழா பணி நடக்குதுங்க. அந்த கட்டிட பணி திறப்பு விழாவில் மேயர் அவர்களும் கலந்துக்கிறாங்க. மேயர் பிரியா மேடம் மற்றும் நம்ம திருவிக்கா தொகுதி எம்எல்ஏ பல்லவி மேடம் அதில் கலந்துக்கிறாங்க. அதில் இனாக்ரேஷன் பண்ணும்போது, குத்து விளக்கு ஏற்றும் போது பாருங்கள், மேயர் மேடம் ஏற்றிடுறாங்க. இவங்களை அவமதிக்கப்படுறாங்க. குத்து விளக்கு ஏற்றுறதுக்கு அந்த கேண்டில் கொடுக்கல, இவங்களுக்கு கொடுக்காம ஆணையர்கிட்ட கொடுத்துட்றாங்க. பெரிய மேடம் குத்து விளக்கு ஏற்றி திறந்து வச்சிடுறாங்க. ரிப்பன் கட் பண்ணி உள்ளே போயிடுறாங்க. பெரிய மேடம் குத்து விளக்கு ஏற்றுறாங்க. குத்து விளக்கு ஏற்றுறதுக்கான ஹேண்டிலில் 3 லைட்டிங் பண்ணுறாங்க. ஆனால் அடுத்தது நம்ம திருவிக்கா நகர் தொகுதி எம்எல்ஏ பல்லவி மேடம் ரெடியாக இருக்கிறாங்க. பாவம் பாருங்கள், இப்போ தான் அவங்களுக்கு ரீசெண்டாக குழந்தை பிறந்துச்சுங்க. என்ன ஒரு பாருங்கள், அவங்களோட தேர்தல் பிரச்சாரத்துலலாம் பார்க்கணும், ப்ரெக்னென்சியோடு அலைஞ்சாங்க. நிறைய மாத கர்ப்பிணி, என்ன ஒரு இது பாருங்கள், அதோடு அலைஞ்சாங்க. இப்போ பாருங்கள், நல்லபடியாக அவங்களுக்கு அழகான ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்குங்க. வாழ்த்துக்கள் மேடத்துக்கு. அப்போ அவங்க அந்த இடத்துல அவமதிக்கப்படுறாங்க. லைட்டிங் ஏற்றுறதுக்கு கேண்டில் கொடுக்கல, அவங்க பாதியிலேயே கோவிச்சிட்டு வெளியே வந்துடுறாங்க. பாருங்கள், என்ன ஒரு அவலம் பாருங்கள் தமிழ்நாட்டில். இதே பார்த்தோம்னா, அடுத்து நம்ம ஒரு போன வாரத்தில் நம்ம இந்து அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்கள் திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போகிறாருங்க. அங்கே போகும்போது பார்த்தா அங்கே லஞ்சம் புறையோடி கிடக்குங்க. அப்புறம் எல்லாம் தமிழ்நாடு எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதெல்லாம் நம்ம டிவிகே அரசாங்கம் தான் எல்லாத்தையுமே சரி பண்ணணுங்க. இளம் அமைச்சர்கள் இதை பூரா சரி பண்ணி நல்ல ஒரு தமிழ்நாட்டுக்கு ஒரு வளமான ஆட்சியை கொடுக்கணும். லஞ்சம் லாவண்யம் நேர்மையான ஆட்சியை தமிழ்நாட்டுக்கு கொடுப்பாங்க. இவர் கையில் தான் இருக்குங்க. மக்களே, இந்த டிவிகே அமைச்சரவையில் இப்போ மின்சாரத்துறை தலைமை அலுவலகத்தில் ஃபைல்கள், ஹார்ட் டிஸ்க் மாயம், இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கூடவே நம்ம திருவிக்கா நகர் எம்எல்ஏ பல்லவி மேடம் அவமதிக்கப்பட்டது, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதை என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் வெளியிடுங்க நண்பர்களே. இதே மாதிரி லேட்டஸ்ட் அப்டேட் வீடியோக்கள்லாம் என்னோடய சேனலில் வரும். நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் நண்பர்களே. நன்றி, வணக்கம் நண்பர்களே.